அஜீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சித்திரங்களிலிருந்து எங்களை ரட்சித்திரிடம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே. இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பணிவான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேண்ட ஜபம் சீக்கிரத்திலே நிறைவேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை பற்றி நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய சொந்த அனுபவமே எனக்கு ஞாபகம் வந்தது. 2009ஆம் ஆண்டு என்னுடைய மூத்த அண்ணனுக்கு திருமணமாகியது. 2009லேருந்து நீங்கள் என்னை வரைக்கும் பார்க்கலாம், ஏறத்தாழ ஒரு 13-14 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இடையில் ஒரு விதத்தில் ஏதோ பண்ணி ட்ரீட்மெண்ட்டு அது எத்தனையோ லட்சக்கணக்கில் மருத்துவ செலவு செய்து விட்டார்கள். நான் இதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. நான் 2009 அவங்க திருமணமானாலும் நான் 2015 சாமியார் ஆனேன். 2015 சாமியார் ஆனதுலேருந்து இந்த 2024 வரை ஒவ்வொரு திருப்பலியிலையும் அந்த எழுந்தேற்ற நேரத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கையில் அந்த தம்பதியினரை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு வருகிறேன். அப்போ ஏறத்தாழ ஒரு குருவானவராக 10 வருடங்களாக ஜெபித்து கொண்டு வருகிறேன். இந்த ஜெபம் கேட்கப்படலை அப்படிங்கிற ஒரு விதமான வருத்தம் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப எனக்கு தோணுனது, நம்ம வேண்டின உடனே கடவுள் கொடுக்கணும் அல்லது நம்ம விரும்புகிற நேரத்தில் கடவுள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு விடையாக ஒரு பதிலாக இருப்பது எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நபர் யூதித்து என்கிற ஒரு கைம்பெண். அன்புக்குரியவர்களே, யூதித்து புத்தகத்தை எடுத்துக்கங்க. 8வது அதிகாரத்தில் பாருங்க. யூதித்து மெராரியின் மகள். மெராரி அப்படிங்கிறது யூதித்துடைய அப்பா. யூதித்துடைய கணவர் யார் தெரியுமா? மனாசே. மனாசே இறந்து போயிடுறார். இவங்க கைம்பெண்ணாக இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்கள் நல்லா பார்க்கணும். அந்த யூதித்து பெண்மணியுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதித்து புத்தகம் 8வது அதிகாரத்தில் 6வது வசனம். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும் இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாட்கள் மகிழ்ச்சியின் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் நோன்பிருந்து வந்தார். ஆக நோன்பிருந்து ஜெபித்த ஒரு வல்லமையான ஜெப ஆற்றல் கொண்ட சகோதரிதான் யூதித்து. அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடைகள் வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டு சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அருமையான வார்த்தைல்ல? அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. அப்ப நடத்தையில் சரியாக இருக்கின்றவர்கள் தான் பார்ப்பதற்கு அழகானவர்களாக இருப்பார்கள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அருமையான சகோதரி எப்படி ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கிறது உடனே கேட்கப்படணுமா அப்படிங்கிறதுக்கு எப்படி பதிலாக அமைஞ்சிருக்காங்கன்னு இனிமே தான் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 8வது அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 7வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை பாருங்க. உள்ளம் தளர்ந்து போன இஸ்ரேல் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினர், ஏனெனில் அவர்களை சூழ்ந்து கொண்ட பகைவரிடமிருந்து தப்பிக்க வழியே இல்லை. அசீரியர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தொடர்ந்து வாட்சிங்கன்னா தெரியும். காலாப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை அடங்கிய அசிரியரின் படைத்திரள் முழுவதும் 34 நாள் இஸ்ரேலை சூழ்ந்து கொள்ள
பெந்துலியாவில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய தண்ணீர் கலன்களும் வெறுமையாயின. தண்ணீர் கூட இல்லை அவங்களுக்கு. நீர் தொட்டிகள் வறண்டு போயிருந்தன. ஒரு நாளாவது தாகம் தீர குடிக்க போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு குடிநீர் அளவோடு தான் கொடுக்கப்பட்டது. ரொம்ப அளவோடு தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த மூப்பர்கள், ஊர் தலைவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கிடையே கடவுள் தீர்ப்பு வழங்கட்டும். அசிரியருடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளாததால் நமக்கு பெரும் அநீதி இழைத்திருக்கிறீர்கள். இப்போது நமக்கு உதவி செய்வாரும் யாரும் இல்லை. நாம் தாகத்தாலும் பேரழிவாலும் அவர்கள் முன் தலைகுனியும்படி கடவுள் நம்மை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். உடனே அவர்களை அடையுங்கள். நகர் முழுவதையும் சூறையாடும்படி ஒலோபெரினின் வீரர்களிடம் அவனுடைய படைகளிடமும் கையெழியுங்கள். ஏனெனில் அவர்களால் சிறைப்பிடிக்கப்படுவது நமக்கு மேலானது. ஆதலால் நாம் அவர்களுக்கு அடிமைகளாகவும், ஆனால் நமது உயிர் காப்பாற்றப்படும். மேலும் நம் கண்முன்னேயே நம் குழந்தைகள் சாவதையும் நம் மனைவி மக்கள் உயிர் விடுவதையும் காண மாட்டோம். விண்ணையும் மண்ணையும் நம் கடவுளையும் நம் மூதாதையரின் ஆண்டவரையும் உங்களுக்கு எதிர் சாட்சிகளாக அழைக்கின்றோம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்பவும் நம் மூதாதையரின் பாவங்களுக்கு ஏற்பவும் நம்மை தண்டிப்பவர். நாங்கள் சொன்னவாறு கடவுள் இன்று நிகழாமல் பார்த்து கொள்வாராக. அப்ப மிகப்பெரிய புலம்பல் வருது. அந்த மக்களுக்கு தலைவராக இருந்தவர் தான் ஊசியா. ஊசியாங்கிறவர் சொல்றாரு, சகோதரர்களே துணிவு கொள்ளுங்கள், கொஞ்சம் தைரியமா இருங்க, மேலும் 5 நாட்களுக்கு பொறுத்து கொள்வோம். இன்னொரு 5 நாள் நம்ம பொறுத்து பார்ப்போம். அதற்குள் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார். அவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விட மாட்டார். 5 நாள் கடந்த பின்னும் நமக்கு உதவி ஏதும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்னவாறே செய்கிறேன். அப்படின்னு அர்த்தம், நாம அசீரியர்களுக்கு அடிமைகளாகிவிடலாம். இப்ப அசீரியர்களுக்கு நம்ம அடிமையாகலன்னா மூப்பர்கள் என்ன சொல்றாங்க, நாம கொல்லப்படுவோம், நமது கண் முன்னே நமது குழந்தைகளும் மனைவிகளும் பெண்களும் கொல்லப்படுவார்கள். அதையாப்ப நம்ம தாங்க முடியாது அந்த வேதனை, பேசாம அவங்கள்ட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிருவோம். அப்ப அசீரியர்களுக்கு நம்ம அடிமைகளாகி விடுவோம். ஏன்னா கடவுள் நம்மளை ஒருவேளை தண்டிப்பார் போல, நம்முடைய பாவங்களின் பொருட்டும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களின் பொருட்டும் அவர் நம்ம தண்டிக்க போறாரு அப்படின்னு மூப்பர்கள் சொல்லவும், நம்ம ஊசியா என்ன சொல்றாரு, ஒரு 5 நாள் பொறுத்து பார்ப்போம், கடவுள்கிட்ட உதவி வருதான்னு பார்ப்போம். அப்படி வரலன்னா நீங்க சொன்னது மாதிரியே நம்ம அடிமைகளாகிடுவோம். அசீரியர்கள்ட்ட போய் நம்ம அடிமைகளாகிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த மூப்பர்கள் நம்ம யூதித்தை பற்றி கேள்விப்படலாங்க. யூதித்து இந்த விஷயத்தை கேட்டு வருகிறார். 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் 11வது வசனம், மூப்பர்கள் வந்தபோது யூதித்து. எனவே மூப்பர்கள் அனைவரும் இந்த யூதித்திட்ட கேட்கலாம் என்று செல்கிறார்கள். அப்பொழுது யூதித் சொல்கிறாங்க, பெத்துலியாவில் வாழும் மக்களின் ஆளுநர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. இதை நீங்க சொல்லியிருக்க கூடாது. ஆண்டவர் தம் மனதை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்புவிக்கப் போவதாக நீங்கள் உறுதி அளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மனிதர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? ஏன் இப்படி செஞ்சீங்க? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கின்றீர்கள். 5 நாள் கொடுத்து சோதிக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் போனோம். 9 நாள் 9 வாரம் பார்ப்பேன் ஆண்டவரே, 9 மாசம் பார்ப்பேன் ஆண்டவரே, அதுக்குள்ள எங்களுக்கு நீங்க நிறைவேற்றணும். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும்?
அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? அழகா அற்புதமா கேட்கிறார். மனுஷங்கள்ட்ட என்ன இருக்கிறது இங்க புரிஞ்சுக்க முடியாது, எப்படி கடவுளுடைய திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும்? அப்ப சொல்றாரு சொல்றாங்க அந்த யூதித் அம்மா, சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டி விடாதீர்கள். இந்த 5 நாட்களில் நமக்கு உதவி புரிய ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்கள் காண நம்மை அழித்து விடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவும் முடியும், அல்லது நமது பகைவர்களுக்கான நம்மை அழைத்து விடவும் முடியும். அடுத்தது சொல்றாங்க, நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். கண்டிஷன் போடாதீங்க 5 நாள் அப்படின்னு. ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாடினால் மாற்றுவது போல் ஆண்டவரை மாற்ற முடியாது. ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். நம்ம வேலை என்னங்க? ஜெபிக்கிற வேலை தான். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார். Praise the Lord. அல்லேலூயா. முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ குடும்பமோ நாடோ நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாய் வணங்கியதில்லை. கடவுளை நம்ம வணங்குறோம், அவருக்கு விருப்பமான நேரத்தில் அவர் கொடுக்கட்டும். ரொம்ப அருமையானது. அன்புக்குரியவர்களே, இப்போதாங்க ஒரு அருமையான ஒரு கருத்துக்கு உள்ள வரலாம். கடவுளுக்கு விருப்பமான நேரத்தில் அவர் நமது ஜெபத்தை கேட்பார். நான் பல இடங்களில் இந்த ஜெப கூடத்தை சொல்லியிருக்கிறேன். ஃபாதர் ஸ்டீபன் தர்ச்சில் எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வார்த்தை, எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 1-2 திருவசனங்கள். மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கரங்கள் சும்பி போய்விடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீச்செயலிலே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் உங்களை பார்க்காத வண்ணம் தடுத்து நிறுத்துகின்றன. ஆக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு பெற்றால் நாம் வேண்டுகின்ற ஜெபங்கள் கேட்கப்படும். மேலும் 2வது காரணமாக நாம் வேண்டுகின்ற ஜெபம் ஏன் உடனே கேட்கப்படவில்லை என்றால், யாக்கோப்பு புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கின்றீர்கள். ஆக நாம கேட்கிறது கடவுளுக்கு உகந்ததா இருக்குதா? அன்புக்குரியவர்களே, உண்மையிலே சொல்ற மக்களை, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டது போல என்னுடைய தந்தையுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஐசியூவில் இருந்தப்ப எனக்கு ஒரு அருட்தந்தை சொன்ன விஷயம் அருமையானது. ப்ரேயர் இஸ் டு சரண்டர். நான் மறுபடியும் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த டாபிக், அந்த உரை, அந்த மறையுரையில் கேட்டு பாருங்க. சரண்டர், சரணாகதி அடைகிறது தான் நம்முடைய ஜபத்தின் உச்சகட்டம். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்பதுதான் சிறந்த ஜெபம். என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இப்போ இந்த மூப்பர்களும் ஊசியா போன்ற தலைவர்கள் என்ன நினைச்சாங்க? 5 நாள் நம்ம பார்ப்போம், 5 நாளுக்குள்ள கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. பார்த்தீங்கன்னா தப்பு. கடவுளுக்கு நம்ம கண்டிஷன் போடக்கூடாது. இன்னைக்கு கூட 13 வருஷம் 14 வருஷம் ஆன பிறகு நான் கடவுள்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய அண்ணனுக்கு எப்பொழுது நீங்கள் குழந்தை, அண்ணனுக்கும் அன்னிக்கும் எப்பொழுது நீங்கள் குழந்தை பாக்கியம் தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ கொடுங்க, எப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்போ கொடுங்க. அன்புக்குரியவர்களே, நாம் வேண்ட ஜபம் எப்போ கேட்கப்படும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரே பதில், எப்போ ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்போ நிறைவேறும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வகையில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு நாம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. நம்ம 1008 விரும்பலாம், ஆனால் நமக்கு எது தேவைங்கிறது ஆண்டவருக்கு தேவை. அதனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கேட்கும் முன்பே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம கேட்க கூட வேணாம், அப்போ நாம் கேட்பதெல்லாம் ஆண்டவரே. மாதா அருமையாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது திட்டத்தின்படி எனக்கு நிறைவேறட்டும், உமது திருவுளத்தின்படி எனக்கு நிறைவேறட்டும். அதுபோல் உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நான் என்னுடைய கடமைக்கு நான் கேட்குறேன். கேட்பது தப்பு இல்லை, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட எந்த கண்டிஷனும் போடாமல் யூதத்தை போல ஆண்டவருக்கு விருப்பமான நேரத்தில் அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து கேட்போம். நாம் கேட்பவற்றை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். நச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரிடம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.